Hello மக்களே, welcome to our சாமி room. இன்னைக்கு நாம எங்க வீட்டோட சாமி ரூம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் இந்த கதவு பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது பாத்தீங்கன்னா டபுள் டோர் இருக்கும். சோ இந்த பக்கம் ஒரு டோர் and then இந்த பக்கம் ஒரு டோர். இது க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது நால்பால் வெளில வந்தனால இதா இருக்கு. இந்த டோர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா wood finish கொடுத்திருக்கோம். இந்த கலர் டார்க் பிரவுன் கலர்ல கொடுத்திருக்கோம். சோ இப்படி பண்ணும்போது நம்மளோட லுக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். எங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா டார்க் பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் பேஸ்டா தான் இருக்கும். ஃபுல் வீடுமே அப்படிதான் இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த கிளாஸ் ஒரு சிங்கிள் கிளாஸ். இதுல எந்த டிசைனுமே கொடுக்கல. சும்மா பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். நிறைய சாமி ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் டோர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சிம்பிள் அண்ட் நீட்டா இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால நாங்க இப்படி கொடுத்திருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா சைட்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும் அண்ட் தென் இந்த சைட்ல ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும். நீங்க ஒரு காம்பாக்டான ஏரியால பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட் இது பண்ணோம்னா இது ஒரு ரூம் மாதிரி ஒரு கேவிட்டி மாதிரி நமக்கு பில்ட் ஆகும். அப்ப நமக்கு இதுவே ஒரு ரூம் மாதிரி தோணும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ரூம் கிடையாது. நாங்க இது ஒரு ரூமா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். டைனிங் ஹால்ல இருந்து தடுத்து இதை ஒரு தனி ரூமா நாங்க வச்சிருக்கோம். இந்த டோரோட இந்த தாழ்பால் பாத்தீங்கன்னா பித்தளையில பண்ணிருக்கோம். இந்த கலருக்கு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கும். பார்க்கவும் கொஞ்சம் நம்மளோட ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கும். அப்படியே 2 ஸ்டெப் உள்ள எடுத்து வச்சீங்க அப்படின்னா நம்மளோட சாமி போட்டோஸ்லாம் இங்கதான் மாட்டிருக்கோம். நம்மளோட கண் சிமட்டும் விநாயகர் இங்கதான் இருக்கிறார். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு இவரும் ஒரு காரணம். சோ கண் சிமிட்டும் விநாயகர் இங்கதான் இருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லா எப்படி பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிடுறோம். நாங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோம் அப்படின்னா சாமி ரூமை இருக்கக்கூடிய சாமி எல்லாமே நாங்க கேவிட்டியா வைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஒரு பேசிக் பிளானா இருந்தது. சோ அப்படி பாத்தீங்கன்னா 5 சாமிக்கும் 5 கேவிட்டி, அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வம் சாமிக்கு அவங்க மாட்டி வச்சிடலாம் அப்படிங்கறத நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரிதான் இதை கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்பிள் ஒட்டிடலாம், லைக் ஃபுல் மார்பிள் ஒட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பெயிண்ட் வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த கலருக்கும் சரி அதே மாதிரி இங்க பெயிண்ட் இருக்கும் போதும் சரி பார்க்கறதுக்கு அவ்வளவா லுக்கா கிடையாது. அதனால இந்த ஏரியாவுமே ஃபுல்லா நம்ம டைல்ஸ்ல மார்பிள் ஏதாவது ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டி இருக்கோம். இந்த ஒவ்வொரு கேவிட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்பிள் ஒட்டிட்டு அதை ஃபுல்லா ஸ்னோஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலா இதை ஒட்டுறதை விட இதுக்கு இந்த ஸ்னூசிங் பண்றதுக்கான கூலி தான் அதிகமா வந்தது. அதே மாதிரி போட்டோக்கு மேல இங்க எல்லோ கலர் லைட் வச்சிருக்கோம். இந்த லைட்டுமே பாத்தீங்கன்னா வைக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சோம். பட் இது வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட சாமி போட்டோவுமே ரொம்ப அப்படியே ரொம்ப அதை எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த லைட் 5 கேவிட்டிலயுமே இருக்கும். இந்த இடத்துல நாங்க குலதெய்வம் போட்டோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம்னு சொன்னேன்ல. நம்ம டைல்ஸ் எல்லாம் மார்பிள் அந்த மாதிரி ஏதாவது இங்க பதிக்கும் போது நம்மளால அதை ஈஸியா ஆணி அடிச்சு அங்க ஓட்ட போட முடியாது. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளா குலதெய்வம் போட்டோ மாட்டவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஹீட்டர் மாட்டுறதுக்காக ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ற ட்ரில்லிங் மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ட்ரில்லிங் மிஷினை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி அவங்க மெதுவா அப்படியே ஓட்ட போட்டு ஆணி அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலதான் நாங்க குலதெய்வம் போட்டோ மாட்டிருக்கோம். நிறைய பேர் இதுவும் கேட்டிருந்தீங்க, சாமி போட்டோல எங்க கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நந்தா ஆர்ட் கேலரி ஈரோடு இங்கதான் நாங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள்ல இருந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். நீங்க வேணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க பிரைஸ் எல்லாமே என்ன அப்படின்னு. இது 3D எம்போஸ்ட், அதாவது
உங்களுக்கு சாமியுமே 3Dல எம்போஸ்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி மித்த சுத்தி இருக்கிறதுமே 3Dல எம்போஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் இது வந்து 3D கிடையாது, இது 2D எம்போசிங் அப்படின்னு நிறைய அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. எனக்கு அதை பத்தி டீட்டெயிலா எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த இதுவுமே வந்து 24 கேரட் கோல்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை பத்தி டீட்டெயிலா தெரியல. பட் நாங்க வாங்கும் போது அவங்க கொடுத்த பிரைஸ்ல எங்களுக்கு இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிதான் நாங்க இது வந்து ட்ரை பண்ணிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், 2 பிளாக் பாயிண்ட். சப்போஸ் நம்ம வந்து இந்த லைட் லேம்ப் மாதிரி இல்லைன்னா அந்த பாட்டு கேட்குற மாதிரி ஒரு இது மாதிரி எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கிறதுக்காக இங்க இது கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஸ்லாப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மயில் இறகு ஒண்ணு இருக்கு. எங்க வீட்டுல முருகர் முருகர்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், முருகர் தான் சொல்றேன். எங்க வீட்டுல வந்து முருகர் அதிகமா வருவாங்க. அவங்களோட இறகு வந்து ஒரு இங்க இருக்கு. எதுக்குமா இங்க கண்ணாடி மாட்டி வச்சிருக்கீங்க? கண்ணாடி மாட்டி வைக்கணும் நாங்க சாமி ரூம்ல. ஓகே, சாமி ரூம்ல கண்ணாடி மாட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் சைட்ல, இது வந்து திருச்செந்தூர் போகும்போது அங்க நாங்க ஒரு இடத்துல எப்பயுமே இந்த டீ காஃபி எல்லாம் குடிப்போம். அந்த இடத்துல இருந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. இங்க நம்ம வச்சிருக்காங்க. இதுல வந்து நெய் இருக்கு. அப்புறமேட்டு எங்க வீட்டுல நான் பிறந்ததுல இருந்து இந்த ஒரு பிராண்ட் தீப்பெட்டி மட்டும் தான் வாங்குவாங்க ஹோம் லைட்ல இருந்து. அது வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இது வந்து சாம்பிராணி அதானே, இங்க வந்து சாம்பிராணி வைக்கிறது வந்து ஒண்ணு வச்சிருக்கோம். இதுவும் வந்து அந்த இடத்துல தான் வாங்கணும்ல, திருச்செந்தூர்ல தான் வாங்கணும் இதுவும். அப்புறம் எங்க அம்மா கல்யாணம் ஆகி வாங்கின விளக்கு தானே, இப்பதான் வந்துச்சு. ஒரு வருஷம் தான் ஆகுது. அது வரைக்கும் பித்தளை விளக்கு அது கீழே இருக்கு. சரி, ஓகே. எங்க அம்மாவோட வெள்ளி விளக்கு இது. காமாட்சி சாமி வந்து அங்க இருக்காங்க. காமாட்சி அம்மன் வந்து இருக்காங்க விளக்குல. அதுக்கப்புறமேட்டு மண் விளக்கு ஒண்ணு இருக்கு பக்கத்துலயே. மண் விளக்கு தானே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தட்டு, இந்த தட்டுல சாமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்க எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்க அம்மா இங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் செடியில தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் செடியில தூக்கி போட்டுருவாங்க காஞ்சதுக்கு அப்புறம். இந்த சாமி எந்த சாமி? அன்னபூர்ணி சாமி இங்க இருக்காங்க. இது வந்து எதுல செஞ்சது இந்த சாமி? காசுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாமி வந்து அரிசி போட்டு அது மேல வச்சிருக்காங்க. இது வந்து எங்க வீட்லயே பூத்த பூ. கரெக்ட் தானே? எல்லாமே வீட்டுல பூத்த பூ தான். எல்லா சாமிக்கும் வச்சிருக்கிறது வீட்டுல பூத்த பூ தான். அப்புறமேட்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாமி சாய்பாபா சிலை வந்து எங்க வீட்டுல இருக்கு. அவங்களுக்கு வந்து தண்ணியும் அரிசியும் எப்பயுமே வச்சிருப்போம். பக்கத்துல வந்து காசு வச்சிருக்காங்க. இது வந்து எங்க அம்மாவோட குலதெய்வம் சாமி. கரெக்ட் தானே? அம்மாவோட குலதெய்வம் சாமி பூந்துரையில இருக்கு அவங்களோட குலதெய்வம் கோயில். ஸோ அந்த சாமி போட்டோ இங்க இருக்கு. நான் கூடி சீக்கிரமா எங்க அம்மாவுக்கு இந்த போட்டோவையும் அந்த மாதிரி நான் மாத்தி கொடுத்துருவேன். கண்டிப்பா நான் மாத்தி கொடுத்தேன்னா இதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறோம். ஓகே, அடுத்து வந்து இங்க நாம எப்பயுமே பூஜை முடிச்சுட்டு வைக்கக்கூடிய திண்ணீர், குங்குமச்சிமல், சந்தனம், குங்குமம் எல்லாமே வந்து குங்குமச்சிமல்ல இருக்கு. கீழே வந்து ஒரு பிளேட் இருக்கு. இப்ப வந்து அடுத்து இங்க ஒரு பொருள் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து சாம்பிராணி கரண்டி. இது வந்து சாம்பிராணி கரண்டி. இந்த கரண்டி பத்தி நிறைய பேர் கண்டிப்பா டீடைல்ஸ் கேட்பீங்க. சேலத்துல இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில ஒண்ணுல வந்து வாங்கினாங்க. செம்ம வெயிட் இது. இது எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது ரிவ்யூ எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா யூஸ் பண்றதுக்கு? நல்லா இருக்குது. இந்த வாய்ஸ மட்டும் போட்றாத அப்படின்னு இப்ப கட் பண்ணி சொல்லுவாங்க. இது நல்லா இருக்காம. இது எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குவீங்கன்னு தெரியல. ஓகே, பட் இது இந்த மாதிரி யாராவது கிடைச்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. சேலம்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில இருக்கு. ஆமா, ஹேண்டில் வந்து வுட், சூடு ஏறாது. ஹேண்டில் வந்து வுட், சோ உங்களுக்கு வந்து சூடு ஏறாது. சோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா கோயிலுக்கு எடுத்துட்டு போற கூடை இருக்கு. நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துட்டு போவாங்க. பட் எங்க அம்மா அதையும் வந்து இந்த மாதிரி பேம்பு தானே மாதிரி இல்லையா?
பனை ஓலையில செஞ்ச இந்த பேக்கை தான் எங்க அம்மா வந்து கோயிலுக்கு கூட ஸோ இந்த கூடை தான் வந்து எங்க அம்மா பனை ஓலையில செஞ்ச இந்த கூடை தான் வந்து எங்க அம்மா வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு அந்த ரிவீலிங் மை ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ் மாதிரி ரிவீலிங் மை அம்மாஸ் கோயில் கூடை. எது மாறினாலும் எங்க வீட்டுல இது மாறாது. விம் ஜெல் இருக்குல்ல, அதோட பாட்டில்ல தான் எண்ணெய் ஊத்தி வைப்பாங்க. இந்த பாட்டில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதுக்காக விம் ஜெல் வாங்குவாங்க. எது மாறினாலும் எங்க வீட்டுல இது மாறாது. விம் லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விட் அந்த டப்பால தான் எங்க அம்மா எண்ணெய் ஊத்தி வைப்பாங்க. இது ஏதாவது உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னா புது விம் லிக்விட் வந்து வாங்கிப்பாங்க. இல்லைன்னா வந்து அந்த இந்த பேக் இருக்கும்ல, ரீஃபில்லிங் பேக் தான் வாங்குவாங்க. திஸ் இஸ் காசு போடுற பர்ஸ். இது எப்பயுமே சில்லற காசு வச்சிருப்பாங்க. இது வந்து என்னது கற்பூரமா? கற்பூரம் டப்பா ஒன்று இருக்கு. அஃப்கோர்ஸ் எப்பயுமே 2 விளக்கு இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த விளக்கு இருக்காது. அப்பயே எடுத்து 2 விளக்கு எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. யாராவது திடீர்னு கோயிலுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி சொன்னா டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கு எங்க அம்மா எல்லாமே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல வந்து திரியும் நம்மளோட இது வந்து என்ன நினைச்சிருவாங்கன்னா எல்லாரும் இந்த ஹோம்லைட் பிராண்டுக்கு நம்ம ப்ரமோட் பண்றோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு டப்பால திரியும் இந்த இதுவும் இருக்கும். அவ்வளவுதான் இந்த கூடையில இருக்காது. வாங்க இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இப்ப அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரீஃபில் பேக் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதே ஹோம்லைட் பிராண்டு. அதுக்கப்புறமேட்டு சில பல பொருட்கள்லாம் இருக்கு. இது வந்து எங்க அம்மா எத்தனை வருஷமா வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் வாரம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. அது அப்புறம் கொஞ்சம் சாமி புக்ஸ், இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதுதானே கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அதுக்கப்புறமேட்டு இந்த விளக்கு திரி. பேசிக்கா என்ன இருக்கும் அப்படின்னா எந்த பொருள்லாம் மேல இல்ல, எந்த பொருள்லாம் நமக்கு வந்து சில டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா தேவைப்படுதோ அதெல்லாம் இங்க இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஆயுத பூஜைக்கு, அதுக்கப்புறமேட்டு தாத்தாக்கு அப்புச்சிக்கெல்லாம் சாமி கும்பிடும் போது அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். அந்த பொருள்லாம் வந்து கீழே இருக்கு. பெல்லு, அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் ஊத்துறது, இதெல்லாம் வந்து கீழே இருக்கு. இது எப்படி இருக்கு? இதுல என்ன இருக்கு? அதுல ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க 2 பேரும் போயிட்டு வந்த ஓகே, ஐயப்பன் கோயிலோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த பேக்குள்ள இருக்கு. பரணி சில்க்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ரமோஷன். இவன் இந்த பக்கம் திரும்பிக்கலாம், இவனை தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் நானே வந்து நீக்கினது கிடையாது, இன்னைக்குதான் நீக்க போறேன். இந்த குங்குமம் பத்தி நான் சொல்லியே ஆகும். இந்த குங்குமத்தை பத்தி நான் சொல்லல அப்படின்னா அது நல்லா இருக்காது. இது வந்து தாழம்பூ குங்குமம். ஓகேயா? இந்த குங்குமம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருந்து வாங்கிட்டு வந்தது. நான் இது வரைக்கும் எங்க அம்மாக்கு 2 தடவை அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அங்க இப்படி ஒரு குங்குமம் இருக்கும், வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி. செகண்ட் டைம் நானே வந்துட்டு எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் கோயிலுக்கு, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இத்தனை வச்சிருக்கீங்கம்மா? எங்க அம்மா இதே சொல்லி ஆகும். எங்க அம்மா வந்து இந்த குங்குமம் தவிர வேற எந்த குங்குமமும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தாழம்பூ குங்குமம் இது 20 ரூபாயோ என்னமோ நினைக்கிற டப்பா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறதா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸுக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்கும். அப்பையில இந்த டப்பால தான் குங்குமம் வரும். இதெல்லாம் என்னன்னா தீர்த்தம். காசிக்கு ராமேஸ்வர் அப்பெல்லாம் போய் காசிக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வரவங்க தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கல்ல. சோ அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. இதுவும் அதான் தீர்த்தம். பல பொருள்லாம் கீழே இருக்கு. இது வந்து எங்க வீட்டுக்குன்னே உகுந்த ஒரு டப்பா, ட்விஸ்டர் டப்பா. நீங்க எந்த ரூம்ல பார்த்தாலும் ட்விஸ்டர் டப்பா இல்லாம இருக்காது. மேல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஈரோட்ல பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. எந்த இடத்துல இருக்காது? கோட்டை பெருமாள் அப்படிதான் சொல்லுவாங்க. கோட்டை பெருமாள் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்ல இருக்கும். அப்ப எங்க அம்மா வந்து 50 விளக்கு 100 விளக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டாக் வச்சுப்பாங்க.
ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருள் சாமியோட ஐட்டம் தான் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி கபோர்டு அடிக்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ரொம்ப அப்படியே கசகசன்னு இருக்க மாதிரி இருக்காது. சாமி செல்ஃபா வச்சீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு கபோர்டு வச்சுக்கும் போது உங்களுக்கு எல்லா பொருளுமே அதுல இதாகும். ஸோ இந்த கபோர்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஃபினிஷ்ல கொடுத்துரும். இதோட ஹேண்டில் வந்து ஹேண்டிக் ஃபினிஷ்ல இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சாமி ரூமுக்குள்ள நீங்க என்டர் ஆனனையும் ஒரு 2 பேர் உட்காந்து நீங்க சாமி கும்பலாம். அதே மாதிரி இப்ப சாய்பாபாக்கு அப்படின்னா எங்க அம்மா பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உட்காந்துட்டு அவங்க பூஜை பண்ற ஒரு ஹைட்ல தான் வந்து இந்த ஷெல்ஃபுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாமி ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே முக்காவாசி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட சாமி ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாமி ரூமோட டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. அதனாலதான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஷூட் பண்றதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லாங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லைக் ஹோம் பத்தின லாங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல இருந்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is bye from Nitish.